Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்ப நல்லா ஆற வச்சிட்டு நல்ல சூடான சாதத்துக்கு கூட சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்குங்க. இதுக்கு சைடு டிஷ் வந்து நீங்க வத்தல் இல்ல அப்பளம் இதெல்லாம் தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ புளிக்குழம்பு செய்யறதுக்கு ஒரு மண்பானையில 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் தான் எப்போதுமே புளிக்குழம்புக்கு நல்ல சுவையும் நல்ல மணமும் கொடுக்கும். எண்ணெய் வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயம் வந்து வெடிச்சு அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு புளிக்குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா வெடிச்சிருச்சு, அதோட கலரும் மாறிடுச்சு. இந்த டைமில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பல்லு பூண்டு சேர்த்து இது எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 10 வெண்டைக்காவை இந்த மாதிரி 1 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த வெண்டைக்காவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதக்கும் போது தான் அந்த வெண்டைக்காயில் உள்ள குழக்குழப்பு தன்மை வந்து குறையும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, எப்போதுமே வந்து புளிக்குழம்பு இல்லை வந்து வத்தக்குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி மண்பானையில் செய்யுங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு தனி சுவையை கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளோட வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு, அதில் இருக்கிற பிசுபிசுப்பு தன்மையே இல்லை பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கி நல்லா குழக்குழன்னு ஆகணும், பேஸ்ட் மாதிரி. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், தக்காளி இருந்த இடமே தெரியல, அந்தளவுக்கு நல்லா வதங்கி குழஞ்சிருச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டிலேயே எப்படி குழம்பு மிளகாய் தூள் செய்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனை எல்லாம் போகும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வதங்கி பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து அதை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட புளி தண்ணியை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட குழம்பு வந்து நல்லா அழகாக கூட்டி வச்சாச்சு. ஸோ கடைசியாக இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு குழம்பை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அந்த மாதிரி விடும்போது குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா சுண்டி நல்லா திக்காக வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சு நல்லா சுண்டிடுச்சு, எண்ணெயும் மேலே நல்லா மதக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்ப நல்லா சாதத்தை ஆற வச்சுட்டு சுட சுட இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு அப்பளம் இல்லை வத்தல் கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த புளிக்குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.